மற்றும் அறிவிட்ட அருள் தந்தையர்களை உங்கள் அனைவரையும் உங்களோடு சேர்ந்து இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கின்ற மக்களாகிய அனைவரையும் முதற்கண் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் ஆண்டவரின் செயலாளர் நிகழ்ச்சியில் மக்களுக்கு வாய்ப்பு இருக்கின்ற விவரிய வார்த்தைகளுக்கு இந்த ஆலயம் நேரப்பட்டுவதை அமைந்திருக்கிறது. ஒரு அற்புதமான நிகழ்வுகளை சொல்ல வேண்டும். இறைவனுடைய அருள் வழியாக இந்த இடத்துல சேர்க்கப்பட்டிருக்கிறது. 4 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த இடத்துல பெரிய ஆலயத்திற்காக அடிக்கல் நாட்டப்பட்டது. அதிலிருந்து அந்த தொடங்கிய வேலை தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது இருந்தது. அது இன்று நிறைவடைந்து நமது ஆயர்களுடைய தரங்களினால் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஆலயத்திற்காக 2 இடங்களுக்கு வெளிநாட்டு உதவியை கேட்டிருந்தோம். ஆனால் எதுவும் கிடைக்கவில்லை. முன்னாள் ஆயர் அதன் பிறகு நமது முன்னாள் ஆயர் ஜீவானந்தம் வந்த பிறகு அவர்களை மக்கள் அடைகிறார்கள். ஆயவர்கள் ஏதாவது செய்யணும், நிச்சயம் செய்ய வேண்டும். உங்களுடைய ஆர்வத்தை பாராட்டுகிறேன். நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருங்கள். முடிந்ததை செய்கிறேன் என்று சொன்னார்கள். ஆகவே அது கடைசியிலே வழியாக அவர்கள் வழியாக இந்த உதவியை கிடைக்கும் நேரத்தை ஏற்பாடு செய்து கொடுத்து இந்த ஆலயம் இந்த அளவுக்கு அழகுற முடிவடைவதற்கு நமது ஆயவர்கள் உதவியாக ஆகவே இந்த நேரத்தில் இந்த ஆலயம் அன்றிலிருந்து இன்று வரை இந்த கிராமத்து மக்கள் அவர்களுடைய ஒரு ஆர்வம் இந்த ஆலயத்தை எப்படி எடுக்க வேண்டும் என்ற இடத்தில் இதற்காக நிறைய பேர் முயற்சி செய்திருக்கிறார்கள். அதற்கு சார்ந்த முக்கியஸ்தர்கள் காரியஸ்தர்கள் கண்பாடுகள் உழைத்திருக்கிறார்கள். எல்லாம் பகலமாக இந்த உதவியை பெற்று பல்வேறு நபர்களுடைய உதவியினாலே இந்த ஆலயம் என்று எழுப்பியிருக்கிறது. இறுதியிலே நமது ஆலயத்துடைய கரங்களினால் இந்த ஆலயம் நிறைவடைந்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும். இந்த அளவுக்கு இந்த ஆலயம் நிறைவடைவதற்கு காரணமாக இருந்த அனைவருக்கும் இந்த நாளிலே நாம் இறைவனுக்கு அவருக்கு நன்றி சொல்லுகின்றோம். அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலே இந்த சிறப்பு நிகழ்வுக்கு வருகிறது நமது ஆலயத்தை திறந்து வைத்து வந்திருக்கின்ற நமது மலை மாவட்ட ஆயர் ஜீவானந்தம் அவர்களை உங்கள் மேலாலும் என் மேலாலும் வருக என்று நம்முடைய வைத்து வருகின்றோம். அதோடு அருள் தந்தை பேரருந்தந்தை மருத்துவராஜ் அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளையும் வரவேற்பையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அடைக்கலராஜ் அவர்கள் இந்த முன்னாள் இருந்த அந்த ஆலயத்தை நான் பார்ப்பதில்லை. ஆனால் அவர் அந்த முன்னாள் இருந்த ஆலயத்தை இடிந்து பழுதடைந்திருந்த ஆலயத்தை அகற்றிவிட்டு ரொம்ப சரி செய்திருந்தார். அவரும் ஒரு இடத்துக்கு விண்ணப்பத்தை அனுப்பியிருந்தார், போட்டிருந்தார். ஆனால் அதுவும் நிராகரிக்கப்பட்டு கிடைக்கவில்லை. அந்த வகையிலே அவர் அவருடைய லோகத்திலே
அவர் இதற்காக முயற்சி எடுத்தார் என்று சொல்ல வேண்டும். ஆகவே பேரருள் தந்தை அடைகின்றார் அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றேன். இப்போது நம்முடைய ஆயர் இந்த புதிய ஆலயத்தை புனிதப்படுத்தும் நிகழ்வில் கலந்து கொள்ள நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக கூடியிருக்கின்றோம். இந்த நல்ல நேரத்தில் நம்மீது தெளிக்கப்படவும் இப்புதிய ஆலயத்தை புனிதப்படுத்தவும் தேவையான உப்பையும் தண்ணீரையும் எல்லாம் உள்ள கடவுள் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே, தூய ஆவியாரே, இத்தண்ணீர் முழுவதும் இறங்கச் செய்து புனிதப்படுத்தி இந்த ஆலயத்தையும் எங்களையும் அர்ச்சிக்கிறார். இத்தண்ணீரினால் இக்கோயில் அர்ச்சிக்கப்பட்டு புனிதம் செய்யப்படவும் நாம் அனைவரும் இறைவனுக்கும் பிறருக்கும் என்றும் சான்று பகரும் அடையாளங்களாக திகழவும் இறைவன் நமக்கு அருள் புரிவாராக. இறைவா, எங்கள் மீதும் இந்த ஆலயத்தின் மீது தெளிக்கப்படும் இத்தண்ணீர் எங்களை தூய ஆவியாரின் ஆலயங்களாக மாற்றுவதாக. இந்த ஆலயம் எங்கள் எல்லாருடைய மனமாற்றத்திற்கும் நல்வாழ்விற்கும் உந்து சக்தியாக திகழ்வதாக. இவ்வாலயத்தை திருப்படைக்கு பயன்படுத்தப்படும் பாத்திரங்கள், உடைகள், திருச்சுருவங்கள், சிலுவைப்பாதை படங்கள் அனைத்தையும் ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி அருளும். இவற்றை பயன்படுத்தும் அனைவரும் அருளை பெற்று நலமுடனும் வளமுடனும் வாழ்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நம்மை கொண்டாடுகின்றோம். இப்போது ஆசீர்வதிக்கப்பட்ட நாளை நம்முடைய புதிய ஆலயமானது புனிதம் செய்யப்பட இருக்கிறது. தயவு கூர்ந்து வழி ஏற்படுத்தி தந்து இதற்கு உதவி செய்ய நம்மோடு கேட்டுக்கொள்கிறோம். பாடல்களோடு இணைந்து ஈசோ புலிநாள் கீதம் முழங்குவோம்.
கரெக்டாக வராது. ஹை உமது உதவியை கண்ணுணரவும் செய்வீராக. உம்மோடு துணியாமையாய் முன்னிப்பில் இறைவனாய் என்றும் வாழும் ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் நம் திருமகனுமாகிய கிறிஸ்துவையாகவும் நல்லாடுகின்றோம். முதல் வாசகம். கடவுளின் திருச்சட்டத்தை உறக்க வாசித்தார்கள்.
மக்களும் வாசிக்கப்பட்ட தன் பொருளை புரிந்து கொண்டார். நெகேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வசனங்கள் 2-4 முடிய, 5-6 முடிய மற்றும் 8-10 முடிய. அந்நாட்களில் 7ஆம் மாதம் முதல் நாள் குரு எஸ்ரா ஆடவர், பெண்டீர், புரிந்து கொள்ளும் ஆற்றலுள்ள சிறுவர் அனைவரும் அடங்கிய சபை முன்னிலையில் திருமுறை கொண்டு வந்தார். தண்ணீர் வாயிலுக்கு முன் இருந்த வளாகத்தில் காலை முதல் நண்பகல் வரை ஆடவரையும் பெண்டீரையும் புரிந்து கொள்ளும் ஆற்றலுள்ள சிறுவரையும் பார்த்து அதை உறக்க வாசித்தார். எல்லா மக்களும் திருநூலுக்கு செவி கொடுத்தனர். திருநூல் வல்லுநரான எஸ்ராவோ இதற்காக செய்யப்பட்ட மரவேலையின் மேல் நின்று கொண்டிருந்தார். எஸ்ரா மக்களை விட உயரமான இடத்தில் நின்றதால் அவர் திருநூலை திறந்தபோது எல்லா மக்களும் அதை பார்த்தார்கள். திருநூலை திறந்தபோது எல்லா மக்களும் எழுந்து நின்றார்கள். அப்பொழுது எஸ்ரா மாபெரும் கடவுளாகிய ஆண்டவரை வாழ்த்தினார். மக்கள் எல்லோரும் கைகளை உயர்த்தி ஆமென் ஆமென் என்று பதிலளித்தார்கள். பணிந்து முகம் குப்புற விழுந்து ஆண்டவரை தொழுதார்கள். மக்களுக்கு புரியும்படி தெளிவாகவும் பொருளோடும் கடவுளின் திருச்சட்டத்தை உறக்க வாசித்தார்கள். ஆதலால் மக்களும் வாசிக்கப்பட்ட தன் பொருளை புரிந்து கொண்டனர். ஆளுநர் நெகேமியாவும் குருவும் திருநூல் வல்லுநருமான எஸ்ராவும் விளக்கம் கூறிய லேவியர்களும் மக்கள் அனைவரையும் நோக்கி, இன்று கடவுளாகிய ஆண்டவரின் புனித நாள், எனவே நீங்கள் அழுது புலம்ப வேண்டாம் என்றனர். ஏனெனில் மக்கள் அனைவரும் திருச்சட்டத்தின் சொற்களை கேட்டதிலிருந்து அழுது கொண்டிருந்தார்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் கொடுத்தவற்றை உண்டு இனிய திராட்சை ரசத்தை குடியுங்கள். எதுவும் தயார் செய்யாததற்கு சிறிது அனுப்பி வையுங்கள். ஏனென்றால் நம் ஆண்டவரின் புனித நாள் இதுவே. எனவே வருந்த வேண்டாம். ஏனெனில் ஆண்டவரின் மகிழ்வே உங்களது வலிமை என்று கூறினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
பார்க்க எங்கே ஆ இயல் 14 இறை சொற்றொடர்கள் 13 19 வரை. அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்பார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனை, நீ பேர் பெற்றவன், ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையை வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளார். விண்ணகத்தின் திறவுகோல்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இருக்கிற பூரிப்பை நான் உங்கள் எல்லோருடைய முகத்திலும் பார்க்க முடிகிறது. எவ்வளவு ஆவலோடு இந்த ஆலயத்திற்காக நீங்கள் காத்திருந்தீர்கள். உங்களுடைய கனவை நனவாக்கி இருக்கிறார். கடவுள் ஏதோ புதுமையாக அல்ல, உங்கள் வழியாக, உங்கள் ஊருடைய முயற்சி வழியாக, குறிப்பாக காரியஸ்தர்கள் வழியாக, உபகாரிகள் வழியாக இந்த செயலை இறைவன் ஆற்றியிருக்கிறார். ஆகவே இறைவனோடு சேர்ந்து நாம் அனைவரும் பகிர்ந்து இந்த நிகழ்வை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்வில் இறைவன் இயேசு நம்மோடு இருக்கிறார். இன்றைய முதல் வாசகத்திலே கேட்டோம், நெகேமியா நூலிலிருந்து வாசிக்கப்பட்டது. எந்த நிகழ்வு என்றால், இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 500 வருடங்களுக்கு முன்னர் இஸ்ராயல் மக்கள் பாபிலோன் நாட்டு மன்னன் நெபுகத்நேசரால் 75 ஆண்டுகளுக்கு முன்னர் அடிமையாக்கப்பட்டு அவர்கள் விடுவிக்கப்பட்டு தங்களுடைய நாட்டிற்கு வந்து எருசலேமிலே தங்களுடைய ஆலயத்தை புதுப்பிக்கிறார்கள். சீரழிந்து கிடந்த அந்த ஆலயத்தை அவர்கள் புதுப்பித்து அதை புனிதப்படுத்துகிற நிகழ்வை தான் வாசிக்கிறீர்கள். அதை வாசிக்கிற பொழுது எல்லா மக்களும் மிகுந்த ஆர்வத்துடன் பயபக்தியோடு கேட்டதாக வாசிக்கிறோம். அது வாசித்து முடித்த பிறகு எல்லோரும் தென்னிட்டு வணங்கி அந்த அவருடைய நற்செய்தி நூலுக்கு முன் பணிந்து ஆமென் ஆமென் என்று எல்லோரும் உறக்க சொன்னார்கள். அது மட்டுமல்ல, வாசிக்கப்பட்ட அந்த வார்த்தைகளை கேட்டு அழுது கொண்டே இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். ஏனெனில் அவர்கள் பல முறை யூத மக்கள் பல நாடுகளுக்கு நாடு கடத்தப்பட்டார்கள். ஒவ்வொரு முறை அவர்கள் தவறு செய்கிற பொழுதும்
இறைவனுக்கு எதிராக செயல்பட்ட பொழுதும் அவர்கள் பல நாடுகளுடைய படையெடுப்பால் தோற்கடிக்கப்பட்டு அடிமையாக்கப்பட்டார்கள். அப்படி ஒவ்வொரு முறை நடக்கிற பொழுதும் அவர்கள் அழுவார்கள், புலம்புவார்கள். எதற்காக என்றால், தன்னுடைய ஆலயத்திலிருந்து நம்ம வந்து விட்டோமே, ஆலயம் இல்லாமல் இருக்கிறோமே, இங்கு ஆண்டவர் எங்கே வழிபடுவது என்ற இயக்கம் தான் அவர்களை குத்திக் கொண்டே இருக்கும், வருத்தி கொண்டே இருக்கும். ஆகவே இந்த ஆலயம் மீண்டும் அவர்களுக்கு கிடைக்கிற பொழுது, அதுவும் புதுப்பிக்கப்படுகிற பொழுது அவர்களுக்கு இருக்கிற ஆனந்தத்திற்கு அளவே இல்லை. அந்த ஆனந்தத்தை அன்று நெகேமியாவும் எஸ்ராவும் பார்த்தார்கள் மக்களிடத்தில். அதைத்தான் இன்று உங்களிடம் நாங்கள் பார்க்கின்றோம். ஆக இந்த புனிதமான ஆலயத்திற்கு ஏன் இவ்வளவு மதிப்பு கொடுக்கிறோம்? ஏனெனில் இந்த ஆலயத்தில் தான் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. இந்த நற்செய்தி எதற்காக அறிவிக்கப்படுகிறது என்றால், நம்முடைய நல்ல வாழ்விற்காகவும் மனமாற்றத்திற்காகவும் அறிவிக்கப்படுகிறது. ஆகவே அதற்காகத்தான் இந்த ஆலயம். இறைவனுக்கு வாழுகிற பொழுது நாம் அவரோடு வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த ஆலயம் அழகாக இருக்கிறது, ஒரு பங்கு ஆலயம் போல் இருக்கிறது. இவ்வளவு பெருமை, இந்த பெருமையோடு இன்றோடு முடித்துவிட போவதில்லை. இந்த ஆலயத்தை எப்படி நாம் பயன்படுத்த போகிறோம், இந்த ஆலயத்தில் நடக்கிற திரு நிகழ்வுகளை எப்படி பங்கு பெற போகிறோம், அது எவ்வாறு நம்முடைய வாழ்வை உயர்த்த போகிறது, கிறிஸ்தவ வாழ்வுடைய தன்னை எப்படி வெளிப்படுத்த போகிறது என்பதெல்லாம் தான் முக்கியம். ஒரு பங்கு ஆலயம், அங்கே திருப்பலி நடந்து கொண்டிருக்கிறது. வழக்கமாக ஒருவர் அந்த ஊரில் உள்ள பெரியவர் டெய்லி கோயிலுக்கு வருவார். கோயிலுக்கு அவர் தான் ஃபஸ்ட்டு வருவார். அதே மாதிரி கடைசியில் அவர் தான் எழுச்சி போவார். யாரோ ஒருத்தர் உட்கார்ந்தா கூட அவர் போக மாட்டார். எல்லாரும் போனவங்களை தான் அவர் போவார். அதில் அவருக்கு ஒரு சந்தோஷம், நான் நல்ல கிறிஸ்தவன், நான் பக்தியானவன், அதில் ஒரு அவருக்கு பெருமை. அதனால் அப்படி ஒரு நாள் வருவார். ஒரு நாள் திருப்பணி நடைபெறுகிறது. அப்போ திருப்பணி நடந்துட்டு இருக்கிற பொழுது இவர் பார்க்குறாரு, அங்கே புதுசாக ஒரு ஆள் உட்கார்ந்துருந்தார். இந்த ஊருக்கு அறிமுகமானவர்கள் யாரும் தெரியல இவருக்கு. ஆனால் இந்த ஊரில் இத்தனை வருஷம் வாழ்ந்துருக்க யாரும் தெரியும். சரி, அவனை பூசை முடிச்ச பிறகு விசாரிப்புன்னு சொல்லி காத்துட்டு இருந்தார். பூசை முடிச்ச பிறகு எல்லாம் எழுந்து போயிட்டாங்க. ஆனால் அந்த ஆள் மட்டும் எழுந்து போல உட்காந்து ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறார். இந்த ஆள் நம்ம தான் பெரிய பக்திமான் நினைச்சோம், நம்மளோட பெரிய பக்திமானா இருக்கிறானே, எழுந்து வரமாட்டேங்கிறான்னு சொல்லி காத்துக்கிட்டே இருந்தார். கடைசியாக ஒரு வழியாக அந்த ஆள் எழுந்து சொல்லியே வந்தார். வந்தப்போ கேட்பது, யாருப்பா உன்னை நான் ஊரில் பார்த்தது இல்லையே? ஆமாம், ஏன் நான் இந்த ஊர் கிடையாது, நான் வெளியூர், இந்த பக்கம் வந்துக்கிட்டு இருந்தேன், பூசை நடந்துக்கிட்டு இருந்துச்சு, உடனே நல்லா வந்துட்டேன். நான் எங்கே பூசை வந்துருந்தா அந்த வழியாக போனால் ஆலயத்துக்கு போயிடுவேன்னு சொல்லி சொன்னேன். அப்படியா, எங்களுக்கு உனக்கு தெரியாது, நான் சொல்கிறேன், நான் இந்த ஊரில் பரம்பரை கிறிஸ்தவன், கோயிலுக்கும் நிறைய செஞ்சுருக்கேன். அங்கே வர முன்னையில் மாதா சோழர் இருக்குல்ல, அந்த சுமை யாரை எடுத்துச்சா, நான் வாங்கி வச்சேன். இந்த பக்கம் சூசைட் சொல்லுவாங்க, அது தெரியாதா? ஏசு சொல்றது தெரியும், என்ன சொல்லணும்? சரி, திருவள்ளுவர் ஆனால் நீங்கள் சொல்லிக்கொடுங்க, நான் வந்து நீங்கள் தங்கல, நீங்கள் இதெல்லாம் சொல்லி நான் கேட்குறேன், ஏசு பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ சொன்னார் ஆள், ஐயா ஒரு